முக்கியமா வந்து குழந்தையின்மை. குழந்தையின்மைக்கு பிரதான காரணம். அதே மாதிரி விந்தணு குறைபாடு. விந்தணு குறைபாடுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்மளோட மொட்டிலிட்டி வந்து நம்ம குறைஞ்சிரும். விந்து அணுக்கள் இருக்கும். அதுல வந்து மொட்டிலிட்டி சுத்தமா குறைஞ்சிடும். அப்படியே இறந்த நிலையிலே, மயக்க நிலையிலே விந்தணுக்கள் வெளிவரும். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, டெஸ்டிகல்ஸ் வந்து ஹீட்டா வருதான். கர்ப்பப்பை ஹீட்டா இருக்கிறதுனால தான். இப்போ கர்ப்பப்பை ஹீட்டா இருந்தாலும், ஆணுடைய விந்தணுக்கள் நல்ல நிலையில இருந்தாலும், கர்ப்பப்பை ஹீட் ஆயிடுச்சுன்னா இது போகிறோம்ல இது சோர்வாயிடும். புரியுங்களா? அல்லது கர்ப்பப்பை வந்து நல்ல நிலையில் இருந்தாலும் ஆணுடைய விந்து அணு ஸ்திரத்தன்மை இல்லை. அப்ப அவருக்கு ஹீட் ஆகி போச்சு அப்படின்னா அது நீந்தி கரு உறுதலை ஏற்படுறதுக்குள்ள சூழ்நிலை இல்லாம போயிடும். ரெண்டுமே கரு உண்டாகிறதுக்கான காரணங்கள் ரெண்டுத்துலயுமே காரணம் இருக்கும். சரியான காரணம் அந்த ஒன்னு பெல்விக் கேவிட்டில ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டுனாலேயே குழந்தையின்மையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. நம்ம அந்த குழந்தையின்மையை நம்ம ஸ்டார் 8 வந்து மேக்சிமம் குணப்படுத்தும். இதுல வந்து ஹீட் என்விரான்மெண்ட்ல வேலை செய்யறவங்க யாரு, இப்போ வந்து அடுப்புல வேலை செய்யறவங்க, அடுப்பு உஷ்ணமான ஆதிக்கம் இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்க, டிரைவர் எந்த நேரமும் உட்காந்துக்கிட்டு அதிக நேரம் டிரைவ் பண்றவங்க, ஒரே சீட்ல உட்காந்துக்கிட்டா டெய்லரு, இப்போ இந்த மாதிரியான ஒரே இடங்களை உட்காந்தபடியாவே வேலை செய்யற, ரொம்ப நேரம் உட்காந்தபடியா வேலை செய்யறவங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹீட் எக்ஸ்பான்ஷன் இந்த டிஸ்போஸ் ஆகுது இல்லையா, ஹீட் எனர்ஜி டிஸ்போஸ் ஆகுது, அது வந்து போகாது. நம்ம உடம்புல இருந்து என்னென்ன எங்கெங்கெல்லாம் போகுதுன்னா, அக்குள் பகுதியில இருந்து ஹீட் வந்து வெளியேறிட்டு இருக்கும். அக்குள்ல இருந்து அதுக்கப்புறம் ஆனஸ் வழியா வெளியேறும். கண்ணு, வாய், காது இதன் வழியெல்லாம் தேவையற்ற ஆற்றல்கள் வெளியேறும். அப்ப ஆனஸ் வழியா வெளியேறக்கூட ஆற்றல், எனர்ஜி, கெட்ட வெப்ப ஆற்றல் என்னன்னா வெளியேறாமலே உங்களுக்கு அப்படியே தடுக்கப்படும். என்னன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, அப்ப அது இது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எனர்ஜி வந்து அதுல இருக்க ஹீட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, அல்லது வாய்ப்பு குறைவு. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மலக்குடல் ஹீட் ஆக ஆரம்பிச்சோம், அவங்களுக்கு வந்து டெஸ்டிகல்ஸ் ஹீட் ஆக ஆரம்பிச்சோம், அது சார்ந்த பிரச்சனைகள் என்பது வர ஆரம்பிச்சோம். அப்ப இதை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை விடுவிக்கலாம்.